விகடநேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டோட அரசியல் களத்துல இப்ப ரொம்பவே ஹாட் டாபிக்கா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழக வெற்றிக் கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு போறாங்களா இல்லையா அப்படிங்கிற விஷயம்தான் மிகப்பெரிய அளவுல பேசுபொருளா ஆயிருக்கிறது. விஜய் அணியாக வருவாரா இல்ல தனியாக போட்டியிடுவாரா அப்படிங்கிறது தான் மீண்டுமே ஒரு மிகப்பெரிய விவாதத்துக்கும் கொண்டு போயிருக்கு. ஒருபுறம் நம்ம பார்த்தோம்னா தேசிய ஜனநாயக கூட்டணியில விஜய் இணைக்கிறதுக்கு ஆந்திராவோட துணை முதல்வர் பவன் கல்யாண் மிக தீவிரமா பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. அது போன்ற தகவல்கள் வருது. மறுபுறம் விஜய் தரப்பு அதற்கு என்ன பதில் சொல்லியிருக்காங்க, விஜயோட முடிவு என்ன அப்படிங்கிறதுமே ரொம்பவே சஸ்பென்ஸா தான் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்மளோட பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில தாவேகாவோட இந்த கூட்டணி விவகாரம் குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். உங்கள் அபிமான தங்கமயில் வாடிக்கையாளர்களுக்கு வழங்குகிறது நன்றி விழா சிறப்பு சலுகை. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. இப்போ என்ன நடக்குது, என்ன பேச்சுவார்த்தைகள் உள்ள போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத விட விஜய் அதிமுக இல்லைன்னா விஜய் தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் இதுவரைக்கும் எப்பப்பெல்லாம் செய்திகளா வெளியில வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எடுத்துட்டோம்னா அதிமுக பாஜக கூட்டணி சேராத ஒரு காலகட்டம். அப்ப அதிமுக மட்டும் தனியாகத்தான் அந்த காலகட்டத்தில் இருந்தாங்க. அப்பவே ஒரு செய்திகள் அடிபட்டது. தமிழக வெற்றி கழகமும் அதிமுகவும் கூட்டணி சேர போறாங்க, அது போன்ற தகவல்கள் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சது. விஜய் தமிழக வெற்றி கழகம் 70 தொகுதிகளில் போட்டியிட போறாங்க, துணை முதல்வர் பொறுப்புமே விஜய்க்கு கொடுக்கப்பட இருக்காங்க, அது போன்ற தகவல்கள் அந்த காலகட்டத்தில் வந்தது. அதன் தொடர்ச்சியா நம்ம பார்த்தோம்னா அதிமுக பாஜக எல்லாம் ஒரு பக்கம் கூட்டணியே சேர்ந்துட்டாங்க. கரூர் சம்பவம் நடக்குது. அந்த காலகட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவங்க யாருமே பொதுவெளியில எந்த கருத்துக்களையும் தெரிவிக்காம இருந்தாங்க. கொஞ்சம் அந்த கட்சி ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட சூழல்ல தான் இருந்தது. அப்ப அதிமுக தரப்புல இருந்து விஜய்க்கு மிகப்பெரிய அளவுல ஆதரவு அப்படிங்கறதெல்லாம் போச்சு. அந்த காலகட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி போன அந்த பிரச்சார கூட்டங்கள்லையுமே தமிழக வெற்றி கழகத்தோட அந்த கொடி எல்லாம் பறந்தது. இந்த கொடி பறக்குது, பிள்ளையார் சொல்லி எல்லாம் போட்டாச்சு, எல்லாமே தயார் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி மீண்டுமே கூட்டணி உறுதியாயிடும் அது போன்ற தகவல்கள் எல்லாம் ஒரு இலைமறைக்காயா அந்த காலகட்டத்தில் சொன்னாரு. ஆனா தமிழக வெற்றி கழகத்துல இருந்து நாங்க யாரோடையும் கூட்டணி எல்லாம் பேசல, கூட்டணி எல்லாம் நடக்கல, எங்களை ஏத்துக்கிட்டு வரவங்களோட மட்டும்தான் கூட்டணி அப்படிங்கிற அந்த தகவல்களை தெரிவிச்சிருந்தாங்க. பாஜக அதிமுக கூட்டணி சேருவதற்கு முன்பாகவே 2 பேரும் சேர்ந்ததுக்கு அப்புறம் கரூர் சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் அப்படி ஒரு தகவல் அப்படிங்கிறது வந்தது. இப்போது 3வது முறையாக அப்படி ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. இந்த முறை பாஜக சார்பாக பாஜக வட்டாரத்துல இருந்தோ இல்ல அதிமுக வட்டாரத்துல இருந்தோ யாருமே பேச்சுவார்த்தை நடத்தல. இந்த முறை தெலுங்கு தேசத்துல இருந்து ஒரு குரல் வருது அப்படிங்கிற தகவல்கள் தான் வருது. தெலுங்கு தேசம் அப்படின்னு சொன்னோடனே தெலுங்கு தேசம் கட்சியில இருந்து அப்படின்னு நினைக்க வேணாம், ஆந்திரால இருந்து ஒரு குரல் வருது. பேசிட்டு இருக்கவரு ஜனசேனா கட்சியோட தலைவர் பவன் கல்யாண் அப்படிங்கிற தகவல்கள் தான் நமக்கு வருது. நம்ம எல்லோருக்குமே தெரியும், திரைத்துறை சார்ந்து விஜயும் பவன் கல்யாணுமே ஓரளவுக்கு நெருங்கிய நண்பர்களாகத்தான் இருக்காங்க. தொடர்ச்சியா இவரோட அரசியல் அந்த நகர்வுகளை எல்லாமே அவர் கவனிச்சுட்டு இருக்காரு. அதே போல விஜயுமே ஆரம்ப காலத்துல ஆந்திரால ஜெகன்மோகன் ரெட்டியா இருக்கட்டும், பவன் கல்யாணா இருக்கட்டும், அவங்களோட அரசியல் நகர்வுகளை எல்லாம் தொடர்ச்சியா கவனிச்சுட்டு தான் வந்துட்டு இருந்தாரு. அந்த அடிப்படையில இருவருமே அவ்வப்போது பேசிக்கொள்கிற ஒரு நண்பர்களாகத்தான் இருக்காங்க. அந்த அடிப்படையில பவன் கல்யாண் விஜய் கிட்ட தற்போது நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரணும் அப்படிங்கிற சில விஷயங்கள் பவன் கல்யாண் பேசி இருக்கிறதா நமக்கு தகவல்கள் வருது. அப்படி பவன் கல்யாண் விஜய் கிட்ட என்ன பேசினார் அப்படின்னு நம்ம விசாரிக்கும் போது பவன் கல்யாண் தன்னோட அண்ணன் சிரஞ்சீவியை ஒப்பிட்டு விஜய் கிட்ட பல்வேறு விஷயங்கள் பேசியிருக்காரு. நம்ம எல்லோருக்குமே தெரியும், 2008 ஆந்திரால சிரஞ்சீவி கட்சி ஆரம்பிக்கும் போது அவரோட அந்த முதல் கூட்டம் திருப்பதியில நடந்தது. அப்போ அவருக்கு கூடிய கூட்டம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த இந்தியாவுமே திரும்பி பார்த்தது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அந்த காலகட்டத்தில் ஆந்திரால ஒரு பக்கம் சந்திரபாபு நாயுடு, இன்னொரு பக்கம் ராஜசேகர் ரெட்டி 2 பேர் இருக்காங்க. சந்திரபாபு நாயுடு பக்கமும் நிறைய திரையுலகம் சார்ந்தவர்கள் எல்லாம் இருந்தாங்க, ராஜசேகர் ரெட்டி இருந்தாரு. அந்த காலகட்டத்தில் சிரஞ்சீவிக்கு கூடின கூட்டம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த இந்தியாவையுமே திரும்பி பார்க்க வச்ச நம்ம எல்லோருக்குமே தெரியும். அந்த கூட்டத்தை சொல்லிதான் பவன் கல்யாண் தன்னோட பேச்சை ஆரம்பிச்சிருக்காரு. உங்களுக்கு நல்லா தெரியும், எங்க அண்ணனுக்கு திருப்பதியில கூடின கூட்டம் அப்படிங்கிறது பயங்கரமான கூட்டம். திருப்பதியில மட்டும் இல்ல, அண்ணன் எங்க பிரச்சாரத்துக்கு போனாலுமே பயங்கரமா கூட்டம் கூடுனுச்சு. ஆனா அவர் தேர்தல் முடிவுல வாங்கின ஓட்டு அப்படிங்கிறது 16% தான். ஜெயிச்ச இடங்கள் அப்படிங்கிறது 20க்குள்ளேயே முடிஞ்சிருச்சு. அதற்கு பிறகு அவர் அவரோட எதிர்பார்ப்பு ரொம்பவே பெருசா இருந்தது. ஆனா அந்த அளவுக்கு தேர்தல் முடிவுகள் வராதால அண்ணன் கட்சியை காங்கிரஸோட இணைச்சிட்டு அரசியல்ல இருந்தே ஒதுங்கிட்டாரு
உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்ப நானுமே கூட அண்ணனோட கட்சியில தான் இருந்தேன். அந்த இளைஞரணியோட பொறுப்புலயுமே இருந்தேன். அதற்கு பிறகு நான் கட்சி ஆரம்பிச்சேன். நானுமே 2014ல கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறம் முதல் தேர்தல்ல போட்டியிடல. அடுத்த தேர்தல்ல பெரிய கட்சிகள் இல்லாம பகுஜன் சமாஜ், கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகளோட தான் கூட்டணி வச்சேன். 2 தொகுதியில போட்டியிட்டு 2 இடத்துலயுமே என்னால அப்போ ஜெயிக்க முடியல. ஆனா இப்ப என்னோட நிலைமைய பாருங்க. போட்டியிட்ட எல்லா இடத்துலயுமே நான் ஜெயிச்சிருக்கேன். 21 சட்டமன்றத்திலயும் ஜெயிச்சிருக்கேன். 2 நாடாளுமன்றத்திலயும் ஜெயிச்சிருக்கேன். நீங்களுமே இப்படி ஒரு முடிவ எடுங்க. தனிச்சு போட்டியிடுறது அப்படிங்கிறது நமக்கு கூட்டம் வரும். ஓரளவுக்கு நல்ல வாக்குகள் கூட வரும். ஆனா நம்ம எதிர்காலத்துக்கு அது எந்த அளவுக்கு உதவும் அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா பார்க்கணும். ஒருவேளை இப்ப நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள வரலேன்னா, மீண்டுமே திமுகவோட ஆட்சி வருவதற்கு தான் வாய்ப்பு இருக்கு. திமுகவோட ஆட்சி வந்தா எந்த அளவுக்கு உங்களுக்கு நெருக்கடிகள் குடுப்பாங்க அப்படிங்கிறத நான் சொல்லி தெரிய வேண்டியதில்ல. அதனால நீங்க ஒரு நல்ல முடிவ இந்த நேரத்துல எடுக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை பவன் கல்யாண் விஜய் கிட்ட மீண்டுமே சொல்லியிருக்காரு. அது மட்டுமல்ல, ஒரு பக்கம் கரூர் நிகழ்வு, சிபிஐ நெருக்கடி, மறுபக்கம் ஜனநாயகன் படம் இன்னும் ரிலீஸ் ஆகல உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் பத்தியுமே பேசியிருக்காரு. உங்களோட எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வாக நீங்க அந்த கூட்டணிக்குள்ள போறது கண்டிப்பா இருக்கும். அதை விட உங்களோட அரசியல் எதிர்காலத்துக்கு அது ரொம்பவே உகந்ததா இருக்கும் அப்படிங்கிற விஷயங்களை பவன் கல்யாண் விஜய் கிட்ட சொல்லியிருக்காரு. பவன் கல்யாணையும் தாண்டி ஒரு சில தொழிலதிபர்கள், ஒரு சில ஐஏஎஸ், ஐஆர்எஸ் போன்ற அதிகாரிகளுமே கூட பாஜக சார்பில் விஜய் கிட்ட பேச்சுவார்த்தையுமே நடத்தியிருக்காங்க. விஜய் எல்லா விஷயங்களையுமே உள்வாங்கிட்டு நான் கூடிய சீக்கிரம் முடிவுகளை எடுக்கிறேன். எடுத்துட்டு நான் கண்டிப்பா உங்களுக்கு சொல்றேன் அப்படிங்கிற தகவலை சொல்லியிருப்பதாகவும் நமக்கு தகவல்கள் வருது. ஒரு பக்கம் பார்த்தோம்னா விஜயோட திரையுலகம் சார்ந்த நண்பர் பவன் கல்யாண் நீங்க கூட்டணிக்கு கண்டிப்பா வரணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன்வைக்கிறாரு. மறுபுறம் பார்த்தோம்னா விஜயோட அரசியல் ஆலோசகர் ஜான் ஆரோக்கியசாமி நீங்க கண்டிப்பா கூட்டணிக்கு போயிடாதீங்க அப்படிங்கிற அந்த அழுத்தத்தை விஜய்க்கு கொடுக்கிறதா தான் நமக்கு தகவல்கள் வருது. அதற்கு அவர் சொல்ற காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம ஆரம்ப காலத்துல இருந்து தமிழ்நாட்டுல அதிமுகவோட இடம் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம அந்த முயற்சிகள்ல ஈடுபட்டுட்டு இருக்கோம். திமுக எதிர்ப்பின் மூலமா அதிமுகவோட இடத்தை பிடிக்கிறதுக்கான முயற்சிகள்ல தான் நம்ம இருக்கோம். ஜெயலலிதா, எம்ஜிஆர் போன்ற தலைவர்கள் எல்லோரையுமே கூட நம்ம அதனாலதான் ஒரு ரோல் மாடல் மாதிரி நம்ம பேசிட்டு இருக்கோம். எம்ஜிஆர் முன்னெடுத்த சில விஷயங்களையும், அதே போல அண்ணா திமுக முன்னெடுத்த சில விஷயங்களையும் இணைத்து தான் நம்ம பல்வேறு விஷயங்களை தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்கோம். இந்த நேரத்துல நம்ம இந்த கூட்டணிக்கு போனோம்னா அது யாருக்கு லாபமா இருக்கும் அப்படின்னு நீங்க கொஞ்சம் யோசிங்க. நமக்கு ஒரு சில இடங்கள்ல இடங்கள் கிடைக்கலாம். அவங்க சொல்ற சில குறிப்பிட்ட பதவிகள் கிடைக்கலாம். ஆனா அதிகபட்சமா அதுல பலனடைய போறது அப்படின்றது அதிமுக தான். அதிமுக தான் அந்த முதல்வர் பொறுப்புக்கு வருவாங்க. அதே போல அவர்கள் மூலமா இன்னமுமே பலனடைய போறது அப்படிங்கிறது பாஜக தான். வெளிப்படையா பார்க்கும்போது நமக்கு இது கொஞ்சம் ஃபேவரா இருக்க மாதிரி தெரியும். ஆனா உண்மையிலே நம்மள வச்சு அவங்க மிகப்பெரிய அளவுல தான் பலனடைவாங்க. அதனால இந்த முடிவை நீங்க கண்டிப்பா எடுக்கக்கூடாது. இவ்வளவு கஷ்டப்பட்டு பல்வேறு நெருக்கடிகளை சந்திச்சு, பல்வேறு அழுத்தங்களை நம்ம சந்திச்சு நம்ம வந்திருக்கிறது அதிமுகவை ஆட்சிக்கு கொண்டு வரதுக்கோ, இல்ல எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்குறதுக்கோ இல்ல. நீங்க முதல்வராகணும் அப்படிங்கிற விஷயத்த அந்த கூட்டம் நடக்கும்போது முக்கியமான நிர்வாகிகள் இருக்கிற கூட்டத்துல ஜான் ஆரோக்கியசாமி சொல்லியிருக்காரு. மறுபுறம் பார்த்தோம்னா தாவேக்கால இருக்கிற மற்ற நிர்வாகிகள், முக்கிய நிர்வாகிகளுக்குமே கூட ஓரளவுக்கு பாஜக இப்ப கொடுக்குற ஆஃபரா இருக்கட்டும், இல்ல பவன் கல்யாண் பேசுற விஷயங்கள்ல ஓரளவுக்கு நியாயம் இருக்கு. நம்ம இந்த நேரத்துல கூட்டணி போனா ஓரளவுக்கு சமாளிக்க முடியும் அப்படிங்கிற அந்த கருத்துக்கு வந்துட்டாங்க. ஆனா இன்னமுமே கூட ஜான் ஆரோக்கியசாமி தான் நம்ம இந்த கூட்டணி போகக்கூடாது அப்படின்ற கருத்துக்களை விஜய் கிட்ட முன் வச்சுட்டு இருக்கதா நமக்கு தகவல்கள் வருது. அதையும் தாண்டி இன்னமுமே பல்வேறு நபர்கள் இல்ல நம்ம கண்டிப்பா கூட்டணிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது ஜான் ஆரோக்கியசாமி இன்னமுமே சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. இப்போ நமக்கு 50 இடங்கள் வரைக்கும் அவங்க தர்றேன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம அதற்கு ஒத்துக்க கூடாது. அதே போல துணை முதல்வர் பொறுப்பு அப்படிங்கிறதுக்குமே நம்ம ஒத்துக்க கூடாது. நம்ம இது வரைக்கும் எடுத்திருக்கிற எல்லா சர்வேலையுமே திமுக முதல்ல வராங்க, தாவேகா 2வது வராங்க, தேசிய ஜனநாயக கூட்டணி 3வது இடத்துக்கு தான் வர்றாங்க. அப்ப அவங்கள விட நம்ம முன்னணியில இருக்கும்போது அந்த முதல்வர் பொறுப்பு அப்படிங்கிறத நம்ம கேட்கறதுல தப்பே இல்ல. அதையும் தாண்டி நம்ம அதை ஓரளவுக்கு தக்க வச்சுக்கணும் அப்படின்னா ஒரு 90 இடங்களாவது நமக்கு கேட்டு நம்ம வாங்கிக்கணும். விஜய் தரப்புல இருந்து மீண்டுமே இந்த விஷயம் அதிமுக, தேசிய ஜனநாயக கூட்டணி, பாஜக அந்த முகாமுக்கு கொண்டு சேர்க்கப்பட்டிருக்கு. ஆனா அதிமுக, தேசிய ஜனநாயக கூட்டணி தரப்புக்கு இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை உண்டு பண்ணியிருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் தான் நமக்கு தகவல்களா வருது. எப்படி நம்ம ஆரம்பத்துல பார்த்தோம்ல, கர்நாடகா மாதிரி 117, 117 இடங்கள், ஆளுக்கு 2 வருஷம் ஆட்சி அப்படின்னு விஜய் முன் வச்சப்பவே அதிமுக அந்த விஷயங்கள்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி நிராகரிச்சுட்டாங்க.
மீண்டுமே வந்து தற்போது அது ஒரு வேறொரு வடிவம் எடுத்து அந்த 117க்கு பதிலா இடங்களை மட்டும் குறைச்சிக்கிட்டு, ஆனா முதல்வர் பதவி அப்படிங்கிறது எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற டிமாண்டை தமிழக வெற்றிக் கழகம் முன் வச்சிருக்கதா சொல்றாங்க. ஆனாலுமே கூட விஜய் தரப்புல இருந்து இன்னமுமே அந்த கூட்டணிக்கு போறது அப்படிங்கிற முடிவை வந்து எடுக்கல. இவ்வளவு இடங்கள் இந்த டிமாண்ட்லாம் முன் வச்சாலே கண்டிப்பா வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து இந்த கூட்டணி வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் முடிவு எடுப்பாரு. அப்படின்ற பட்சத்துல நமக்கு இது ஃபேவரா தான் வரும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. மறுபுறம் பாஜக வட்டாரத்துல சொல்லும்போது வந்து மற்ற மாநிலங்கள்ல மற்ற கட்சிகளை எப்படி ஹேண்டில் பண்ணாங்களோ அந்த மாதிரி இந்த தேர்தலில் விஜய் ஹேண்டில் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறாங்க. முடிஞ்ச அளவு நம்ம வந்து முயற்சி பண்ணி பார்க்கலாம். விஜய் எப்படியாவது கூட்டணிக்கு கொண்டு வர அந்த முயற்சிகளில் ஈடுபடலாம். பல்வேறு நபர்கள் மூலமாக தொடர்ச்சியா வந்து அந்த பேச்சுவார்த்தைகளை நடத்தலாம். இன்னும் சொல்லப்போனா நம்ம ஏற்கனவே சிபிஐ வந்து 2வது முறையாக வந்து சம்மன் கூட அனுப்பிச்சிருக்காங்க. அது போன்ற விஷயங்கள்ல நம்ம வந்து ஒரு மென்போக்குல விஜய் வந்து அணுகி அவரை கூட்டணிக்கு கொண்டு வர முயற்சிகள்ல வந்து ஈடுபடலாம். அவர்கிட்ட ரொம்பவே இப்பவே நம்ம கடுமையை காட்டணும்னா ஒரு 2029 இந்த மாதிரி போகும்போது நம்ம கூட்டணி பேசுவதற்கு ரொம்பவே சிக்கல்கள் வரும். எதிர்காலத்தை யோசிச்சு நம்ம வந்து கூட்டணிக்கு விஜய் கிட்ட பேசுவோம். ஆனா ரொம்பவே ஒரு கடுமையான போக்கை வந்து கடைபிடிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு செய்திருக்கதாகவும் தகவல்கள் வந்து வருது. எது எப்படியோ ஏற்கனவே நம்ம பார்த்தோம்னா காங்கிரஸ் கூட தமிழக வெற்றி கழகம் வந்து கூட்டணி அமைக்க போறாங்க அப்படிங்கிற பல்வேறு தகவல்கள் வந்து வந்துட்டு இருந்தது. ஆனாலுமே கூட காங்கிரஸ் வந்து திமுக கூடவே கூட்டணியில சேர்ந்துட்டாங்க. அதே போல தமிழக வெற்றி கழகம் அதிமுக கூட கூட்டணி சேர போறாங்க அப்படிங்கிற இந்த விஷயங்கள் வந்து கிட்டத்தட்ட 3வது முறையாக தற்போது வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. ரொம்ப ஆரம்பத்துல வந்தது. அதுக்கப்புறம் கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் வந்தது. தற்போது மீண்டுமே அது வந்து அரசியல் களத்துல பேசுபொருளா இருக்கிறது. எது எப்படியோ இன்னும் சில நாட்கள்ல விஜய் வந்து கூட்டணிக்கு போறாரா? இல்ல மீண்டுமே வந்து தனி அணியா தான் போட்டியிட போறாரா? அப்படிங்கிற விஷயங்கள் வந்து நமக்கு தெரிஞ்சிடும். தமிழக அரசியல தொடர்ச்சியா கவனிச்சுட்டு வர நீங்க, விஜய் இந்த முறை தேர்தல்ல தனிச்சு போட்டியிடுறது அவருக்கு நல்லதா? இல்ல தேசிய ஜனநாயக கூட்டணியில இணைந்து போட்டியிடுறது நல்லதா? அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களையுமே தெரிவிங்க. நன்றி, வணக்கம். வருடம் முழுவதும் ஆதரவு தரும் வாடிக்கையாளர்களுக்கு தங்கமயில் வழங்கும் நன்றி விழா. சிறப்பு சலுகையாக நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கும் 40 கிராம் வெள்ளி இலவசம். இச்சலுகை மார்ச் 22ஆம் தேதி வரை மட்டுமே.